கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் தேசிய கல்விக் கொள்கை குறித்து தொடர்ந்து சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திடீர்னு பாராட்டியெல்லாம் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்ட. ஒரு நாள் திட்டி பேசுறாங்க, ஒரு நாள் பாராட்டுறாங்க. பின்னாடி என்ன நடக்குது? அமெரிக்காவுல ராகுல் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா, இப்போ அமெரிக்கால ராகுல் இருக்கிறாரு. ஸ்டாலினும் அமெரிக்கால தான் இருக்கிறாரு. கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் அங்க தான் போயிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக 7,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்த்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலும் வந்திருக்குது. இந்த 2 செய்திய தான் மேஜரா இன்னைக்கு பார்க்க போறோம். உங்கள் கருத்து சொல்லுங்களா? முக்கியமா அந்த தர்மேந்திர பிரதாப் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது சில நேரம் பாராட்டுறாரு. அது வந்து ஒரு குழப்பமான மனநிலை. அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கு. அ முக்கியமா அந்த மாநிலங்களவையில அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கு. அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கு திமுக போன்று எதிர்க்கட்சிகளை கூட அவங்க சில நேரம் பாராட்டுறாங்க. அதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ ஒரு முக்கியமான ஒன்றை அவர் பேசியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் முந்தைய நாள் வந்து ஒரு ட்விட்டர் போடுறாரு. தமிழ்நாடு எப்படி இந்த ஆளுநர் ஊர் ஊரா போய் கதை விட்டுட்டு இருக்கிறார்ல, அந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி கேவலமா இருக்கு. ம். தமிழ்நாட்டினுடைய கல்வி மிக மோசமாக இருக்கிறது. 200 ஆண்டுகள் பின்னுக்கு இருக்குது. அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல. தொடர்ந்து அதற்கு பதில் சொல்லுகிற அ விதத்துல திமுக அப்பப்போ பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ம். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிதி குடுக்கிறதுல NEP-ய நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நிதி குடுப்போம். அப்படிங்கிற மாதிரியான அ ஒரு இடத்துக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு வந்திருக்கு. அதை குறிப்பா அந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து, அதை வந்து கடிதம் மூலம் வாயிலாகவே குடுத்ததா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசுக்கு குடுத்ததா சொல்றாங்க. இப்ப அது ம். வந்து இப்போ ஏற்கனவே பார்லிமென்ட்ல அதற்கான விவாதத்துல கனிமொழி உள்ளிட்டோர் எல்லாருமே அத பத்தி பேசுனாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல அத பத்தின பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி எப்படி நீங்க ஒரு கண்டிஷன் போட்டு பணம் குடுக்கலாம். அது ஏற்கனவே கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ற மாரி தானே? ஆமா பிளாக்மெயில் பண்ற மாதிரிங்கிற வார்த்தையே வந்து திருமாவளவன் பார்லிமென்ட்ல பேசினாரு. இப்ப இப்படியான ஒரு நிலைமைய வந்து சரி செய்ற இடத்துல பிஜேபி இன்னைக்கும் இல்ல. தொடர்ந்து ஆளுநர் ரவி போன்ற ஆட்களை அனுப்பி, நம்மளுடைய கல்வி மோசமா இருக்கு. NEP-ல தான் வந்து தேனாரும், பாலாறும் ஓடுது. NEP-ய மட்டும் தமிழ்நாடு ஏத்துக்கிட்டா, இது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமாக மாறும். அல்லது உலகிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக மாறும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ம். இன்னொரு பக்கம் டேட்டாஸ் என்ன இருக்கு? நம்மகிட்ட கல்வி சார்ந்த குறியீடுகள்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத கடந்த கடந்த இப்போ மாதங்கள் முழுக்க வந்து ஒவ்வொன்னா வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல மத்திய அரசு அவங்க வெளியிடுற சில அறிக்கைகள்ல அவங்களுடைய பட்டியல்ல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? குறிப்பா கல்வியில எந்தெந்த இடங்கள்ல இருக்கு? அப்படிங்கிறதும் வந்து வெளிப்படையா வெளியில வந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த கல்வித்துறையில் இன்றைக்கு அ இவ ஒரு 100 புள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட கேரள அரசு முழுமையான ஒரு ஒரு புள்ளிகளை பெறுது. அதற்கு அடுத்தபடியா தமிழ்நாடு இருக்கு. அப்படி பார்த்தா, அ பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் பார்த்தா ஒரு 20% தான் அது எட்ட முடிஞ்சிருக்கு. 20லிருந்து 25% தான் எட்ட முடிஞ்சிருக்கு. குஜராத் மாடல்ன்னு சொல்லி, அ இன்னைக்கு பிரதமர் சீட்ல 3வது முறையாக அமர்ந்திருக்கிற மோடி ஆட்சி செய்த அந்த குஜராத்தை கூட இன்றைக்கு வந்து 20, 25% தான் எட்டியிருக்க முடியுது அப்படிங்கிற தகவல்லாம் இல்ல வந்திருக்கு. அதுக்கு இதே முன்னாடி தொடர்ந்து 3 முறை முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. அங்க இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நிலைமையில இதுதான் வந்து நிலைமை. மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இதான் நிலைமை. எந்த மாநிலமுமே வந்து ஒரு 50% மேலான வளர்ச்சிய கூட பெறல. இன்னைக்கு NEP-யோட அவங்களோட குறிக்கோளே வந்து 25% தாண்டணும், 30% தாண்டணுங்கிறது தான். ஆனா நம்ம அத 45, 48% வரைக்கும் கல்வியில மிகச்சிறந்த அளவுல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. பல ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள் பலரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுபோல இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள சுட்டிக்காட்டி ட்விட்டர் பதிவுல போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த ட்விட்டர அ இவர் வந்து தர்மேந்திர பிரதாப் ஷேர் பண்ணி ஒரு 4 கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து குறிப்பா திமுக அரசு வந்து தாய்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லையா? தாய்மொழியில படிக்கணுங்கிறத நாங்க NEP-ல சொல்றோம். அத ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ம். ஊர்ல
நீண்ட காலமா அரசு பள்ளியில தாய்மொழி வழியில தான் கல்வி இருக்கு. ஆனால் இன்னும் சொல்லப்போனா தாய் தமிழ் பள்ளிகள்னு நம்ம அமைப்புகள் சார்ந்து இப்ப இந்த தோழர் தியாகு தான் முதல்ல தாய் தமிழ் பள்ளிய இங்க அம்பத்தூர்ல தொடங்கி வச்சாங்க. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 200, 250 பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க திறக்கப்பட்டது. பல்வேறு கல்வியாளர்களால, தமிழ் மீது அக்கறை கொண்டவர்களால, முழுக்க முழுக்க தமிழில் கத்துக் குடுக்கிற பயில் மொழியும் தமிழ்ல இருக்கக்கூடிய வகையில அப்படி பள்ளிக்கூடங்கள் திறந்து வச்சாங்க. இன்றைக்கு சில அரசினுடைய நெருக்கடி, நிதி நெருக்கடியின் காரணமாக சிலவை மூடப்பட்டிருக்கு. இப்பவும் பல 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு. அப்படி அப்படி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இந்த தமிழ் சார்ந்து இந்த கல்வியில குறிப்பா கல்வியில இந்தி எதிர்ப்பு, அ அ ஆங்கில மோகம் கொஞ்சம் இன்னைக்கு வளர்ந்திருக்கு. ஆனால் மற்ற அயல் மொழிகளை எப்போதும் அனுமதிக்காத நிலை இருக்கு. தமிழ்ல தான் கல்வி வேணுங்கிறது தமிழ் மக்கள்ட்ட மிக நீண்ட காலமா இருக்கு. ஏதோ இன்னைக்கு இவங்க தான் வந்து என்இபில இத வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்றாங்க. என்இபில இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அதுல இந்தி, சமஸ்கிருத திணிப்பு இருக்கு. நீங்க தமிழ்ல படிக்கலாம் அப்படின்னு தாய்மொழியில படிக்கலாங்கிற ஒரு வரியை வைத்துக்கொண்டு, அதோடு சேர்த்து நீங்க இந்திய கட்டாயமாக்குறீங்க, சமஸ்கிருதத்த கட்டாயமாக்குறீங்கங்கிறது பிரச்சனை நமக்கு. அப்போ நீங்க அ ஒரு இதுவும் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் தான். நீங்க வந்து தாய்மொழியில கல்வி கேட்கணும்னா, கூடவே வந்து இந்திய கத்துக்கணும், சமஸ்கிருதத்த கத்துக்கணும். இன்னைக்கு வந்து வித்யோதயா ஸ்கூல்ல இந்த அ மத்திய அரசு நடத்துகிற எல்லா பள்ளிகள்லயும் ஹிந்தி அ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல. வெறும் கட்டாயம்னு சொல்ல முடியாது. ஆ இந்த அ சடங்கு சம்பிரதாயங்கள் ரொம்ப இயல்பா அந்த பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது. அ அதாவது நீங்க வந்து வெளியில எப்படி பூஜைகள் நடக்குமோ, ஒரு ஒரு இந்து வீட்ல என்ன என்ன மாதிரியான பூஜைகள் நடக்குமோ, என்ன மாதிரியான விழாக்கள்லாம் அங்க கொண்டாடப்படுமோ, அது எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்துல நடக்குது. தினமும் மந்திரம் சொல்றாங்க. தினமும் வந்து அந்த ஸ்லோகங்கள கத்துக் குடுக்குறாங்க. அது இல்லாம வெளியில இருந்து பயிற்சி குடுக்குறோங்கிற பேர்ல யோகா யோகா உள்ளிட்ட பல்வேறு இந்துத்துவம் யோகாங்கிறதே வந்து அவங்க வந்து வெறுமனே மூச்சு பயிற்சி சொல்லிக் குடுக்குறது இல்ல. யோகாவோடு சேர்த்து அந்த ஸ்லோகங்களை சொல்லிக் குடுக்குறது. மூட நம்பிக்கைகளை சொல்லிக் குடுக்குறது. இந்த மாதிரி ஆன்மீக பரப்புரைகளை நேரடியாக அந்த பள்ளிக்கூடங்கள்ல செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா தான் அந்த என்இபிய குடுக்குறாங்க. இதை மட்டும் நாங்க ஏத்துப்போம், இத ஏத்துக்க மாட்டோம்னு நாங்க சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா, தர்மேந்திர பிரதாப் நீங்க வந்து தமிழ் மொழியில கல்வி கேட்கிறத விரும்பலையா? அப்படின்னு கேட்கிறார். இன்னொன்னு என்ன கேட்கிறாருன்னா, தமிழ் மொழியில உங்களுடைய தாய்மொழியில வினாத்தாள் அ தேர்வு எழுதுவது, அதை வந்து நீங்கள் ஏற்கவில்லையா? அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வந்து ம். நீட்ல நம்ம கேட்கிறோம். நீட்ல தமிழ்ல தேர்வு வேணும்னு கேட்டோம். இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் தமிழ்ல வேணும்னு கேட்கிறோம். பேங்க் எக்ஸாம்ல வந்து தமிழ்ல வேணும்னு கேட்கிறோம். இதெல்லாம் இந்தி மொழியில இருக்கு. ஆங்கிலம் அல்லது இந்தி மொழி. செகண்ட் லாங்குவேஜ் இந்தியா எல்லா இடத்துலயும் குடுக்குறாங்க. ஆனால் தமிழ் மொழியில கிடையாது. இன்றைக்கு பல நடுத்தர வர்க்க ஏழை எளிய மக்கள் இப்போதுதான் இந்த சிறு சிறு பேங்க் எக்ஸாம் மாதிரியான விஷயங்களுக்கு நகர்றாங்க. அவங்களால தங்களுடைய சொந்த மொழியில எழுத முடியாது. அ கலெக்டர் போன்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் பரீட்சைகள்ல மட்டும் தான் அதுவும் ஒரு சில கட்டத்துல தான் அந்த தமிழ் மொழியில எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி இன்டர்வியூலாம் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அந்த மாரி பல ம். சிக்கல்கள் மாணவர்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் நீங்க மாத்துங்க. இதையெல்லாம் மாத்தாம நீங்க வந்து இந்த என்இபில நாங்க எல்லாத்தையும் கொண்டு வரோம். என்இபிக்குள்ள நாங்க வந்து தமிழ்ல தேர்வு எழுத வைக்கிறோம். அப்படின்னு சொல்றீங்க. என்இபில என்ன தேர்வு முறையில நாங்க சிக்கல்னு சொல்றோம்னா, நீங்க வந்து அந்த மழலை பிஞ்சு குழந்தையிலிருந்து நீங்க வந்து தேர்வு முறைய கொண்டு வரீங்க. இன்றைக்கு வந்து முதல்ல நமக்கு வந்து 10வதுல தான் முதல் தேர்வே இருந்துச்சு. அ ம். பி பியூசின்னு சொல்லுவாங்க. அப்ப 10வது 9, 10ல தான் முதல் முறையாக பொதுத் தேர்வே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத 8வது ஆக்குனீங்க. இப்போ வந்து 3, 5, 8, 10, 12 இதுக்கு எக்ஸாம் அப்டின்றாங்க. அது இல்லாம வருடம் வருடம் நடக்கிற 6வது, 7வது, 9வது வகுப்புக்கு நடக்கிற தேர்வுகளும் பொதுத் தேர்வாக கருத்தில் கொள்ளப்படும். அங்க இருந்தா கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரியான சிக்கல் வந்து என்இபில இருக்கு. அப்ப இந்த தேர்வு முறைய பத்தி தான் தர்மேந்திர பிரதாப் வந்து பேசணும். அதை பற்றி பேசாம நாங்க வந்து தமிழ்ல வந்து தேர்வை நீங்க ஏற்கலையா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த மாரி அவர் கேட்கிற இந்த 4 கேள்விகளும் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து தொடர்பில்லாத கேள்வி. சம்பந்தமே இல்லாம இதுல நாம என்ன பிரச்சனையா சொல்றோம்? அ குளோபல் ஸ்கூல்ங்கிற பேர்ல அருகாமை பள்ளிகள வந்து மூடுறாங்க.
ம். ஒட்டுமொத்தமா இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அ மா வட்டார அந்த பகுதிகள்ல மட்டும் தான் பெரிய அளவுலனா ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். ஒரு ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு செய்து டிஜிட்டலைஸ்ட் ஒரு பள்ளிக்கூடம் வந்து அங்க இருக்கும். மாடல் ஸ்கூல்னு இப்ப நான் இப்ப சைதாப்பேட்ல கூட இந்த பிரச்சனை வந்தது இல்லையா? அந்த அந்த பள்ளிக்கூடம் கூட மாடல் ஸ்கூல். அந்த ஆமா. மாடல் ஸ்கூல்ஸ் கான்செப்ட்ட வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஒரு சிலருக்கு ம். மட்டும் தான் அதுல வந்து அந்த அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு சில மாணவர்கள் தான் அனுபவிக்க முடியும். இப்ப மற்ற மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுக்கு மாணவர்கள் வந்து உள்ளாகுறாங்க. நீங்க ம். நீங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் அந்த வசதியை செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லன்னா, அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்குது. அதுபோன்று இவங்க வந்து இந்த மாவட்ட அளவுல, வட்டார அளவுல பெரிய ஸ்கூல்களை உண்டு பண்ணுவது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் ஸ்கூல் மாதிரி. அ அல்லது இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்து அதனுடைய தரத்தை நாங்க உயர்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு ம். டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எல்லா மக்களும் போய் படிக்க முடியுமா? ஒரு வட்டார அ அ இடத்துக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 30 ஒரு 10லிருந்து 30, 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரு ஒரு வட்டாரத்துக்கு. இப்ப நான் வந்து எனக்கு என்னோட சொந்த ஊர் வந்து முதலூர் பக்கத்துல. நான் ம். அங்கருந்து சாத்தான்குளத்துக்கு போணும் அப்படின்னா, எனக்கு வந்து குறைந்தது 12 கிலோமீட்டர். நான் என் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடிக்கு போணும் அல்லது திருநெல்வேலிக்கு போணும்னா 1 1/2 மணி நேரம் டிராவல். 75 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர். அப்போ ஒரு ம். மாணவனால அதுவும் ஒரு 5வதுக்குள் படிக்கிற ஒரு மாணவனால இந்த 12 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர எப்படி வந்து அவன் வந்து சென்றடைந்து படிக்க முடியும்? கல்வி கற்க முடியும்? அதற்கான போக்குவரத்து செலவு என்ன? போக்குவரத்து போக்குவரத்து வாகனம் என்ன? எதை அவன் பயன்படுத்த முடியும்? அப்படிங்கிற பல கேள்விகள். இப்ப இது மாதிரியான திட்டத்தை நாம வந்து எதிர்க்கிறோம். ஆக NEPல அ இவர் சொல்ற பிரச்சனைகள் நாம வந்து இருக்கிறதா நம்ம சொல்லல. அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். அது தமிழ்நாடு அரசு பலமுறை சொல்லியிருக்காங்க. NEPல இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்க வந்து எடுத்து செயல்படுத்துறோம். அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துது NEP. NEPல என்ன சொல்றாங்கன்னா, 3வது அல்லது 5வதுக்கு மேல நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ளணும். அந்த தொழிற்கல்வி கத்துக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து ரொம்ப நம்ம கூட தையல் பயிற்சி பெற்றிருக்கிறோம். ஆ மற்ற பல விஷயங்கள் வந்து கத்துக் குடுப்பாங்க ஸ்கூல்ல. வொகேஷனல் ஆனால் குரூப். ஆமா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு ஒரு பிரிவிலேஜ் குடுக்குறாங்க. என்ன பிரிவிலேஜ்ன்னா, உங்க அப்பா வந்து தையல்காரரா இருந்தா நீ வந்து இத தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான மீண்டும் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு போகிற, மீண்டும் இந்த சனாதன அமைப்பு முறைக்கு போகிற, எல்லாரும் வந்து டாக்டருக்கு படிக்கலாம். எல்லாரும் வந்து இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிற முறையை மாற்றி, உன்னுடைய குலத்தொழிலை செய்வதற்கு ஊக்குவிக்கிறாங்க. மறைமுகமா ஊக்குவிக்கிறாங்க. இது ஒண்ணும் பிரிவிலேஜ் கிடையாது. இது வந்து மீண்டும் ஒரு சனாதன சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடக்குமுறை. இதத்தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம். இந்த புரிதல் இல்லாமல் இவங்க வந்து மீண்டும், மீண்டும் இதை முன்வைத்து நமக்கு தர வேண்டிய நிதியை மறுத்துக் கொண்டே இருப்பது மிகப்பெரிய ஆபத்து. இதை வந்து முதல்வர் பேசியிருக்கிறாங்க. நம்ம நேத்து தான் சொன்னோம். ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிஜேபிய தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சிஎம் வந்து பெருசா பேசாம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். சிஎம் இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த இந்த அளவுல அவங்க வந்து ராகுலும் சிஎம்மும் சந்தித்துக் கொண்டால் என்ன நடக்கும்? சந்திச்ச சந்திக்கலனாலும் அவங்க 2 பேரும் கொள்கை ரீதியா ஒண்ணா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா ராகுல் காந்தி முன்னேறி செல்றாரு. அந்த அளவுக்கு இவங்களும் திமுகவும் அந்த அளவுக்கு போகணும். அப்பதான் வந்து இந்த எதிர்ப்பை சரியாக செய்ய முடியும். தமிழ்நாட்டு மக்களை இந்த பிஜேபி அரசிடமிருந்து, பாசிச சக்தியிடமிருந்து லோக்கல்ல உங்களுக்கு ஆ அமைப்பு ரீதியாக, சமூக ரீதியாக அவங்க முன்னேறிட்டு இருக்கிறாங்க. திமுகனுடைய சில நடவடிக்கைகளால. அதனால அதையும் வந்து சரி செய்கிற விதத்துல ஆட்சியில இந்த மாதிரியான எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே நேரத்துல சமூகத்திலயும் உங்களுடைய திராவிட கருத்துல சரியா இருக்கு. ம். அதுதான் வந்து ராகுலும், ஸ்டாலினும் சந்திக்கிற ஒரு இடமாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ராகுல் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து நீ சனாதனி என்றால் நான் ஜனநாயகவாதின்றார். ம். நீ இந்து என்றால் நீ இந்துக்களில் யார் என்று கேட்கிறார். நான் வந்து இந்துக்கள்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரதிநிதியா இருக்கிறேன். அதுல வந்து ப பல சாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வந்து இந்த சாதியெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளல. அதான் உங்களுக்கு இன்னும் ஒரு உயர் சாதி வகுப்பு மட்டும் தான் இந்த இந்த அதிகாரத்துக்கு ஏற்றவர்கள் அப்படிங்கிற இதோட அவர்களுக்கு மட்டும் தான் ஆட்சி நடத்துறீங்க.
இந்த வித்தியாசம் வந்து அவர் வந்து மிகச்சரியா கொண்டு போறாரு. ஆனால் இந்த பக்கம் திமுக தரப்பு பார்த்தா, அந்த மாதிரியான வாதங்கள் வைக்கிறது இல்ல. நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம். நாங்களும் அ பல விஷயங்கள இந்துக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்யப் போறோங்கிற அறிவிப்புகளா இது இது வந்து இவங்க இந்த இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற இந்த 2 கட்சிகளுக்குமே இருக்கிற ஒரு கொள்கை முரண்பாடாக முற்றிவிடக்கூடாது. இது ம். நேர்கோட்டுல போணும். அ அவங்க 2 பேரும் சந்தித்துக் கொள்ளணும் அப்டின்னா, ராகுலினுடைய இந்த திட்டத்தை இன்னும் வீரியமாக நம்ம ஸ்டேட்ல செயல்படுத்துகிற அ அ நல்ல ஒரு மக்கள் பலத்தோடு இருக்கிறாங்க திமுக. அவங்க வந்து இது கடைமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை நேர்மையாக செய்யணும். இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுக்கலாம். எடுத்து ஃபைட் பண்ணலாம். அதுபோல சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு கலைஞர் காலத்திலிருந்து மிகச்சரியா செய்து கொண்டிருக்கிறோம். சட்ட சட்ட நடைமுறைகளை எல்லாம் சரியாக பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடந்த முறை எடப்பாடி ஒரு வாக்கு வங்கிக்காக செய்த ஒன்றை இவர் பின்னாடி அப்படியே பின்பற்றாரு. இப்போ வந்து கோர்ட்ல கோர்ட்ல வந்து அது செல்லுபடியாக போறதில்ல. இப்ப ம். இதையெல்லாம் வந்து கவனமா அவர் செய்யணும். ஸ்டாலின் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள கவனமா மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து வெறும் ஓட்டு அரசியல அடுத்தடுத்து இவங்க ஜெயிக்கணுங்கிற எப்போ எப்போ வந்து செய்தி வந்தாலும், ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலை பற்றி பேசுறாங்க. இது 2 தான் நியூஸா இருக்கு. இப்ப தேர்தலை மையமிட்டே ஆட்சி நடத்துறது இல்ல. மக்களை மையமிட்டு ஆட்சி நடத்தணும். அப்போ வந்து ம். இந்த ராகுல், ஸ்டாலின் கூட்டணி, இந்தியா கூட்டணி இன்னும் மிகப்பெரிய அளவுல பலம் பெற்று, அடுத்த முறை இந்த மோடி ஆட்சியை வீழ்த்துகிற ஒரு இடத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.